ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோரும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்ட தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுனா செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அற்புதமான டிஷ் இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு காமிக்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி ஊறுகாய் வந்து சாதாரணமாக இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் பிழைஞ்சி தக்காளி சாதமாக சாப்பிட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இப்போ தயிர் சாதத்தில் வச்சு சாப்பிட்றேன். அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1 கிலோ தக்காளி வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. இது வந்து நிறைய இடங்களில் இடம் மாதிரி வர்றது இந்த தக்காளி. அதெல்லாம் தூசி, மண், அழுக்கு எல்லாம் இருக்கும். சுத்தமாக கழுவிட்டு இப்போ புது தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி வச்சு கழுவுன பிறகு இந்த தக்காளி ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நாள் 6 மாதத்துக்கு மேலே வச்சுருக்கலாம், பத்திரமா கெட்டு போகாது. அதுக்கு நம்ம முன்னாடியே வந்து சுத்தமாக செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த பொருள் கெட்டு போகாது. நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்க போகிறதில்ல. இயற்கையான முறையில் செய்கிற உடம்புக்கு ஆரோக்கியமான ஊறுகாய் இது. எப்படின்னு செய்கிற பாருங்கள். தக்காளியை நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துண்டில் நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த பொருளை நம்ம தயார் பண்ணணும், இந்த ஊறுகாயை. அதனால் காட்டன் துண்டில் எல்லாம் சுத்தமாக தொடச்சிட்றேன் பாருங்கள், ஈரம் போக காமிக்க. இது மாதிரி ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு தட்டுமே நல்லா சுத்தமாக காய வச்ச தட்டு, சுத்தமான ஈரம் இல்லாத தட்டு, அதில் நம்ம தொடச்சி வச்ச தக்காளி பழத்தை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு தக்காளியும் தொடச்சிட்டு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. இப்போ வந்து அதாவது தக்காளி வந்து ரொம்ப விலை குறைச்சலாக கிடைக்கிற காலங்களில் இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா பயன்படும் நம்ம வீட்டில். இப்போ நம்ம அடுத்த இன்னொரு தக்காளி பழத்தையும் நல்லா தொடச்சிட்டு இப்போ நான் வைக்கிறேன். இது மாதிரி எல்லா தக்காளி பழத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு இன்னும் மீதி இவ்வளோ பழம் இருக்குது, நான் இதையும் தொடச்சி எடுத்து வைக்கணும். இந்த தக்காளி பழத்தை வந்து நல்லா தொடச்சிட்டு உடனே நீங்கள் வெட்ட வேண்டாம். இது கொஞ்சம் ரூமில் உள்ள டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். அது ஈரப்பதம் இருந்தால் அந்த காற்றுல உள்ள ஹீட்டில் அது வந்து கொஞ்சம் வளர்ந்துடும். இந்த தக்காளி பழத்தில் இன்னொரு தக்காளி பாருங்கள், லேசாக அடிப்பட்ட மாதிரி இருக்குது, கண்ணி இருக்குது. இது மாதிரி பழங்கள்லாம் இருந்தால் அதில் சேர்த்துறாதீங்க, மொத்த ஊறுகாயும் வீணாக போயிடும். இது மாதிரி கண்ணி போன பழங்கள், அடிப்பட்ட பழம், அழுகின பழம்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்தால் 1 கிலோ தக்காளியில் எனக்கு கிட்டத்தட்ட 3/4 கிலோ தான் வந்துச்சு எனக்கு. இது மாதிரி தக்காளி இருந்தால் தயவு செஞ்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. வேறு சட்னி, துவையலுக்கு, குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய்க்கு அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் எடுத்துக்கிற எல்லாமே நல்ல தேறின தக்காளி பழம். கொஞ்சம் குலைவாகவும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் தண்ணி ஊற்றி போயிடும். இப்போ அந்த தக்காளி பழத்தில் நான் வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கேன். அதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதையும் முழுசாகவும் வேக வைக்கலாம், கொஞ்சம் லேட்டாகும். தோல் உரிச்ச இது நான் வந்து எப்படி வெட்டுறேன் பாருங்கள். 2ஆக வெட்டி அது தலைப்பகுதியில் உள்ள அந்த இதை வந்து எப்போதும் எடுத்துருங்க. நீங்கள் சட்னி அரைச்சாலும் சரி, துவையை அரைச்சாலும் சரி, சாம்பார், ரசம், தக்காளி எதுக்கு செஞ்சாலுமே இந்த தக்காளி மட்டும் தலைப்பகுதியை வெட்டிட்டு தான் சமைக்கணும். உடம்புக்கு அதான் நல்லதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த தலைப்பகுதியை வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்போ நான் தக்காளியை வந்து 4 துண்டாக வெட்டுறேன். இதை வந்து வேக வைக்கணும், அதுக்காக இப்போ வெட்டி எடுக்கிறேன். இது மாதிரி எல்லா தக்காளி பழத்துக்குமே தலைப்பகுதியை வெட்டிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. சில சமயம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா தக்காளி பழம் நீங்கள் தொடச்சிட்டு வச்சாலும் மேலே வந்து வேர்த்து போயிருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்ச பழமாக இருந்தால் 2 தடவை தொடங்க. ஏன்னா தக்காளி ஈரப்பதம் இருந்தால் வீணாக போய்டும். கடையில் வாங்கிட்டு வந்த பழமாக இருந்தால் கழுவிட்டு தொடச்சி காய வச்சுக்கலாம். நான் ஒரு தடவை இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தக்காளியை கழுவிட்டு வச்சுட்டு அப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தா மேலே ஃபுல்லாக தக்காளி பழம் வேர்த்து போயிருந்துச்சு. அது மாதிரி இருந்தால் ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். அது மாதிரி வச்சுருந்தால் மறுபடியும் அந்த பழத்தை எடுத்து தொடச்சிட்டு காய வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா தக்காளியையும் வெட்டி எடுத்துட்டேன். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக வெட்டியிருக்கேன். இப்போ இது வெட்டினதை வந்து வதக்கி ஆற வச்சு அரைக்கணும். இதுதான் தக்காளிக்கு ஊறுகாய்க்கு ஆரம்ப ஸ்டேஜு. இப்போ அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு பொடி ஒன்று தயார் பண்ணணும். அது பொடி இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுப்போம்.
நம்ம தக்காளி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வானலியை வச்சு இப்போ ஊறுகாய் பொடி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ஏன்னா 3/4 கிலோ கிட்டத்தட்ட தான் இருக்குது. அதனால் 1/2 ஸ்பூன் போதும். 1 கிலோ வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு உளுந்து போட்டு அடுப்பை வந்து ஹீட்டான எண்ணெய் சட்டியில் அந்த கடுகு வெந்தயத்தை போட்டுட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுப்பு ஹீட்டாகவே இருந்தால் கருகி போயிடும். வெந்தயம்லாம் சீக்கிரம் கருகிடும். இப்போ வந்து அடுப்பு வந்து இதில் இருக்குது, சிம்மில் இருக்குது. இப்போ வந்து இந்த கடுகு வந்து நல்லா வந்து வெந்து பொடிச்சு வந்து வெடிக்கும். கடுகு அந்த வரைக்கும் நல்லா வெடித்து செவக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி வெடிக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கடுகு வந்து வெடித்தாதான் பொரிஞ்சாதான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வெடிக்கிறது தெரியும் பாருங்கள் க்ளோஸ்அப்பில். இந்த எண்ணெய் சட்டி சூட்டுக்கு வெடித்து பொரிஞ்சு வருது. அடுப்பு ஹீட்டாக இருந்தால் கருகி போயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அந்த வறுத்த வெந்தயம் கடுகு ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தக்காளியை வதக்கி எடுக்கணும். அந்த வானலியில் வந்து தக்காளி வேகிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு குழிக்குன்னா, சின்ன குழிக்குன்னா கிட்டத்தட்ட அது 50 மில்லி 100 மில்லி இருக்கும். அதை காஞ்ச உடனே அதில் வந்து தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நம்ம அரைக்க போடுறது தான். இதில் வந்து பெருங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் மெதுவாக எடுத்து போடுங்க. எண்ணெய் தெரிக்கும். இது வெறும் சட்டிலையும் வேக வைக்கலாம். ஆனால் பாதி ஒட்டிக்கும். அதனால தான் வந்து இந்த எண்ணெய் சேர்க்கறது. இனிமேல் தாளிக்கு வர எண்ணெய் நிறையா சேர்ப்போம் இந்த ஊறுகாய்க்கு. இப்போ பெருங்காயம் எண்ணெயில் பொரிய விட்டுட்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் இதில் இவ்வளோ சிவப்பான பழுத்த தக்காளி பாருங்கள். ரொம்பவும் ரொம்ப பழுத்து இருந்தால் தண்ணி விடும். அவ்வளோலாம் வேண்டாம். நடுத்திட்டமாக உள்ள பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். நல்லா வெந்து வரணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து நல்லா ருசியாக இருக்கும். பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த சமயத்தில் நமக்கு இந்த ஊறுகாயில் ஒரு நெல்லிக்காய் அளவு உதுத்து போட்டு புளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியே புளிப்பு தான், ஏன் புளி சேர்க்குறீங்கன்னு கேட்பீங்க. நம்ம இதில் வந்து எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்கலை. அதுக்காக இந்த புளியை சேர்க்குறோம். வந்து ஊறுகாய் நான் ரொம்ப நாள் இருக்கிறது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக புளியை சேர்க்குறோம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குவாங்க. அந்த ஊறுகாய்க்கு மீடியமாக போட்டுங்க. அப்படி பத்தாட்டினா அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இந்த ஊறுகாயில் கிடையாது. நமக்கு உடம்புக்கு எந்த கெடுதியும் பண்ணாது. இயற்கையாக தயாரிக்கிற ஊறுகாய் இது. அதனால் இது நான் சொல்கிற மெத்தடில் இது மாதிரி புளி உப்பு மட்டும் போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து ஊறுகாய் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லது. வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். லஞ்சு பாக்ஸில் கூட இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்க வச்சு கொடுக்கலாம். கெட்டே போகாது. ஆனால் தண்ணி படாமலும் கை வைக்காமலும் வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு அற்புதமான தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ட்ராவலுக்கெல்லாம் போனீங்கன்னா இட்லி தோசைக்கு டக்குன்னு வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஊறுகாயை எடுத்துகிட்டு போகலாம். வீணாகவே போகாது. ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். தயிர் சாதத்துக்கு இப்படியும் அமர்க்கலமாக இருக்கும். எனக்கு வந்து எப்போதுமே இந்த ஊறுகாய் செஞ்சால் தயிர் சாதத்துக்கு சாப்பிடுவேன். பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சு பாக்ஸுக்கு வந்து இட்லி தோசை இல்லாமல் சாதம் கொடுக்கணுன்னா தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நம்ம குக்கரில் வச்சு டைம் ஆகும். வெடித்த சாதம் இருந்தால் இந்த ஊறுகாயை போட்டு பிழைஞ்சுக்கு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அற்புதமான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இது வந்து தக்காளி சாதத்துக்குமே இந்த ஊறுகாயை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இவ்வளோ ஈஸியான ஊறுகாய் நல்லா கொலையே வேக வச்சு எடுக்கிறேன் பாருங்கள். இதை ஏன் மூடி போட்டு வேக வைக்கலான்னு கேட்பீங்க நீங்கள். சீக்கிரம் வெந்துருமேனு மூடி போட்டால் அந்த ஆவியத்துலேருந்து தண்ணி வரும்ல, வேர்வை தண்ணியாக, அது உள்ளே பட்டாலும் ஊறுகாய் வீணாக போயிடும். அதனால் மூடி வைக்காமல் இது மாதிரி ஓப்பன்லேயே வச்சு கிளறி விட்டுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இல்லாட்டினா அடியில் பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம்லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த தக்காளி வெந்துடும். புளி பெருங்காயம் உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கோம் அந்த தக்காளி வேகிறதுக்கு. கிளறி மட்டும் அப்பப்போ விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த தக்காளி நல்லா கொள்ளையே வெந்து வந்துடும். எவ்வளோ அழகாக தக்காளியில் தண்ணி எவ்வளோது இருக்குது பாருங்கள். இந்த தக்காளி வந்து நல்லா கொள்ளையே வேகட்டும். வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். சாதாரணமாக கடையில் வாங்குகிற ஊறுகாய் காட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு விடுங்க. நம்ம வந்து கெமிக்கல் சேர்க்காத ஊறுகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூல் பசங்க, ஹாஸ்டலில் உள்ள பசங்க, பேச்சுலர்ஸ், வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் செஞ்சு நல்லா கொடுக்கலாம். நம்மளே வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், துவையல் அரைக்க முடியலை, டக்குன்னு குழம்பு வைக்க நேரம் இல்லைங்கிற சமயத்தில் இந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ நல்லா பயன்படும். சாதாரணமாக மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட்லாம். இதை வந்து சாதமாகவே சாப்பிட்லாம். இட்லி தோசைக்குமே சாப்பிட்லாம். அதான் இந்த தக்காளி ஊறுகாய் உள்ள ஸ்பெஷலு. நீங்களாம் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு அவ்வளோ பயன்படும். இப்போ நம்ம வந்து
வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை வந்து பொடி பண்ணிக்கணும். இந்த பொடி வந்து ஊறுகாய்க்குன்னு எல்லா ஊறுகாய்க்குமே இந்த வெந்தயம் கடுகை வந்து போடலாம். ரசம் சாம்பாரில் கூட இறக்கி வச்சோன்னு ஒரு ஸ்பூன் தூவிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் இது வீட்டில் இப்போ தான் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஊறுகாயில் அது சேர்க்கணும். அதனால் இந்த பொடி இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியை நல்லா தக்காளியை நல்லா ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 5 பூண்டு எடுத்துருக்கேன். உதுத்து வச்சு நசுக்கினா போதும், தோலோடையே போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச தக்காளி புளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பூண்டை நசுக்கி வச்சுக்கிட்டேன். பூண்டு தோலோட்டி நசுக்கிக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி, பெரிய கைப்பிடி, கிட்டத்தட்ட 150 கிராமுக்கு மேலே இருக்கும். பூண்டு போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வானொலியில் வந்து ஹீட் பண்ணி இல்லை 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய், வீட்டில் உள்ளது. நல்லா பொங்கி வரும். இயற்கையான எந்த இதுவும் போடாமல் வெல்லம் போட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது. இதில் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்படி வீட்டு எண்ணெய் பொங்கி வருது பாருங்கள். சாதாரணமாக கடையில் வாங்கின எண்ணெய் வந்து சூடாக தான் ஆகும். இது நல்லா பொங்கி வரும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, பெருங்காயமும் கடுகு உளுந்தம் பருப்பும் போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை. இது நல்லா உலர்ந்து இருக்கணும், ஈரப்பசை இல்லாமல் நல்லா உலர்த்திட்டு கருவேப்பிலையை இப்போ இதில் சேர்த்துருக்கேன். கடுகு பெருங்காயம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், கருகிடும். அதனால் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை போட்ட உடனே இப்போ மஞ்சத்தூளுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். இது கிட்டத்தட்ட 3/4 கிலோ தக்காளி தான். என்கிட்ட உள்ள மிளகாத்தூள் வந்து நல்ல காரமான தூள். அதனால் ஒரு ஸ்பூன் போடுறோம். உங்கள்கிட்ட வீட்டில் உள்ள தூளை பொறுத்து கூட்டியும் குறைச்சியும் செஞ்சுக்கோங்க. காரம் எந்த அளவு நீங்கள் சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து நல்லா பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூளும் இந்த பூண்டை வந்து தோலோடு நசுக்கி வச்சுருந்தேன், அதையும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கிட்டு இந்த மிளகாத்தூளை வந்து எதுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குறோன்னா நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயில் வெந்துடும். இது ஊறுகாய், நம்ம 4 படை வச்சு சாப்பிட்றது. அதனால் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் வெந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். புளி உப்பு போட்டு அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இப்போ நம்ம தாளித்த பொருளோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இப்போ அடுப்பு மீடியம் தீயில் வச்சுக்கிட்டு இந்த பூண்டு மிளகா வதக்கிற தாளிப்போடு இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா ஒன்று சேர மேலும் கீழே நல்லா கிளறி விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டை வச்சு எண்ணெய் கைக்கு வர அளவுக்கு வச்சு இறக்குனா அருமையான தக்காளி ஊறுகாய். 6 மாதத்துக்கு ஊறுகாய் பிரச்சனையே இருக்காது, நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கடையில் செய்கிற பொருள்லாம் வந்து கெமிக்கல் சேர்ப்பாங்க, வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக. புளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரும், அந்த ருசி கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பும் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த தக்காளி வந்து நம்ம முன்னாடி வேக வச்ச தக்காளி தான், இது மசாலா எண்ணெயோடு சேர்ந்து இப்போ வந்து ஊறி நல்லா வெந்து வரணும். அவ்வளோதான். மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கொதித்து வரட்டும் ஊறுகாய். எக்காரணம் கொண்டும் தண்ணி படக்கூடாது, கைப்படாமல் வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஊறுகாய் இது. இவ்வளோ அழகாக தக்காளி வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து வெந்து எண்ணெய் கக்கி வருது பாருங்கள். சுற்றி எண்ணெய் இருக்குது பாருங்கள். எண்ணெய் கக்கி வருது எப்படின்னா அந்த மசாலா வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த மசாலாவோட தக்காளி வெந்துட்டுன்னு இந்த சமயத்தில் கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது இறக்குற சமயத்தில் போட்டால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ உருண்டு எண்ணெய்னு செட்டில் ஒட்டாமல் வருது பாருங்கள். 3/4 ரெடி ஆகிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும், நல்லா சுண்டி வரும். இல்லை எண்ணெய் கக்கி இந்த சமயத்தில் நான் போட்டிருந்த ஒரு ஸ்பூனு கடுகு வெந்தயப்பொடி இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது. அது போடுறப்பயும் ஊறுகாய் வாசனை மூக்கில் அப்படியே நெடிக்கிறது. வாசனை நல்லா இருக்குது. வாசனையிலே உப்பு கரெக்டாக சொல்லிடலாம். நான் உப்பு மறுபடியும் பார்த்துட்டு போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா ஒட்டாமல் ஊறுக்காய் நல்லா திரண்டு வருது பாருங்கள். அருமையான தக்காளி ஊறுகாய். இவ்வளவு தான். வேக வச்சு அரைச்சி தாளிக்க வேண்டியது தான். அருமையான தக்காளி ஊறுகாய் வந்து அதை செய்கிறப்ப மட்டும் இந்த பக்குவமாக செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் ஆகிட்டு ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இதை பாருங்கள். ரொம்ப அற்புதமான தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்டிலையே செஞ்சது. நல்லா எண்ணெய் கக்கி நல்லாயிருக்கு. இந்த பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா
இந்த ஊறுகாயை செஞ்சு கொடுங்க. ஹாஸ்டல் சாப்பாடு நாக்கு சப்புன்னு இருக்கும் அவங்களுக்கு. அந்த சமயத்தில் அவங்க ஹாஸ்டல் சாப்பாட்டோட இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இந்த வெயில் காலத்துக்கு எங்கேயும் வெளிலெல்லாம் போனீங்கன்னா தயிர் சாதம் கொண்டு போங்க. அதுக்கு இந்த ஊறுகாய் வச்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். லாங் டூர் ட்ராவல்லாம் போகிறப்ப இந்த ஊறுகாய் வச்சு எடுத்துகிட்டு போங்க. ட்ராவல் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் சாப்பிட்றதுலாம் உடம்புக்கு இப்போ ரொம்ப கெடுதி. கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அற்புதமான இந்த பூண்டு ஊறுகாய் இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு, இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டில் சுத்தமாக கழுவிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியிலே வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும், 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிடுங்க. இந்த ஸ்பூன் புது ஸ்பூனாக ஈரம் இல்லாத ஸ்பூனாக எடுத்து அந்த ஊறுகாய் எடுத்துகிட்டு திரும்பி அடுத்து எடுக்கிறப்ப புது ஸ்பூனில் ஈரம் இல்லாத ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுங்க. நல்லா 6 மாதத்துக்கு அற்புதமான பூண்டு ஊறுகாய் அவங்க வீட்டில் எப்போதும் ரெடியாக இருக்கும். இந்த பூண்டு ஊறுகாய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.